அன்பான நேயர்களே, நாம் இடைவெளிக்கு முன்பாக கொடிய நோயாக கருதப்படுகிற புற்றுநோய்க்கான காரணங்கள், அதை முற்றிலும் தவிர்ப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை தூதுவளையை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். தூதுவளை 10 கிராம், நித்திய கல்யாணி மூலிகை இலை 5 கிராம், மரவள்ளி கிழங்கின் இலை பொடி 5 கிராம், தனியா 5 கிராம், சுக்கு 2 கிராம், மிளகு 2 கிராம், சோம்பு 2 கிராம். அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோயாளிகளுக்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். முதலில் 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் முதலில் தூதுவளை இலையை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக மரவள்ளி கிழங்கின் இலை பொடி சேர்க்க வேண்டும். இப்பொழுது நித்திய கல்யாணி இலை, அடுத்ததாக சோம்பு, மிளகு, அடுத்ததாக சுக்குத்துண்டு மற்றும் தனியா. அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் நீரில் சேர்ந்து நன்றாக கொதித்து தன்னுடைய மருத்துவ குணங்கள் அற்புதமான முறையில் நீரில் இறக்கிவிட்டிருக்கும் அற்புதமான கொடிய நோயை தீர்க்கக்கூடிய இந்த தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில
நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.